வெல்கம் எவ்ரிவன். ஸோ நம்ம 2019 கேட்ட மாடர்ன் இந்தியா மெயின்ஸ் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாமின் த லிங்கேஜ் பிட்வீன் 19th century இந்தியன் ரினைசன்ஸ் அண்ட் த எமர்ஜென்ஸ் ஆஃப் நேஷ்னல் ஐடென்டிட்டி. ஸோ ஆக்சுவலாக மாடர்ன் இந்தியாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிசன் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுவும் கம்பேரிசன் தான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போஸ் காந்தியோட ஐடியாலஜியோட கம்பேரிசன் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்யூச்சரில் மேபி போஸ் நேரு ஆர்எல்ஸ் காந்தி நெஹ்ரு இவங்க ரெண்டு பேரோட ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸை பற்றி கேட்கலாம், இல்லை சிமிலாரிட்டிஸை பற்றி கேட்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா கம்பேரிசன் 19th century. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிலபஸ்லேயே என்ன இருக்குன்னா விமன்ஸ் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக 18th century பார்த்தீங்க அப்படின்னா விமன்ஸை சப்ஜெக்ட்ஸாக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது விமன்ஸுக்கு நடக்கிற இஷ்யூஸை பார்த்திங்கன்னா முன் வச்சு மென் பேசியிருப்பாங்க. பட் அதே 19th century பார்க்கும்போது அதுவே விமன்ஸே அவங்களோட இஷ்யூவை எடுத்துகிட்டு போய் முன்னாடி வச்சு அவங்களே அவங்களோட இஷ்யூவை பார்த்தீங்க அப்படின்னா வெளியே பேசி அதுக்கு சொல்யூஷன் தேடுறது. ஸோ சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ் இட்ஸ் லைக் சம்திங் கம்பேரிசன் பிட்வீன் 18th century அண்ட் 19th century. ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா கேட்பாங்க மாடர்ன் இந்தியாவை பொறுத்தவரையும். அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸை பொறுத்தவரையுமே அந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கொஷின்ஸ் ரொம்ப கம்மியாக கேட்டிருக்காங்க. பட் நம்ம மாடர்ன் இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி கம்பேரிசன் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு 19th century இந்தியன் ரெனைசன்ஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ரெனைசன்ஸ்னால் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இட்ஸ் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட். ரிஃபார்ம் மூமெண்ட். அப்போது நமக்கு சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் 19th century என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அது எப்படி நேஷ்னல் ஐடென்டிட்டியாக மாறுச்சு. நேஷ்னல் ஐடென்டிட்டினா என்னது? ஒரு நேஷனையே ஐடென்டிட்டி பண்ணுறதுக்கு உண்டான பாயிண்ட்ஸை எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். The 19th century Renaissance refers to a period of cultural, intellectual and social awakening that took place in India, particularly in Bengal region. During the 19th century and early 20th century, it was the time of significant reform, revival and intellectual discourse driven by desire for social progress, education and exploration of Indian culture. ஸோ நம்ம இன்ட்ரொடக்ஷனில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக 19th century ரினைசான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சுரல், இன்டெலெக்சுவல் அண்ட் சோஷியல் அவேக்கிங். அதாவது சோஷியலாக அப்படின்னு சொல்கிறதையும் சேர்த்து கல்ச்சுரலாகவும் இன்டெலெக்சுவலாகவும் அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மக்களை யோசிக்க ஆரம்பிக்க வச்சது. ஸோ அவேக்கனிங் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஸோ இதுவரையும் இட்ஸ் லைக் அந்த புத்தா பார்த்திங்க அப்படின்னா அவேக்கனிங் ஆகுறாரு. ஸோ இதுவரையும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நம்பிட்டு இருப்பாங்க. பட் எல்லாமே சேஞ்ச் ஆகி ஓகே நம்ம சயின்டிஃபிக்காக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறது, ரீசனபிளாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது 19th century நடந்துச்சு. முக்கியமாக பெங்கால் ரீஜனில் நடந்துச்சு. ஸோ 19th and 20th century. ஸோ இட் வாஸ் அ டைம் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ரிஃபார்ம் ரிவைவல். அதாவது அந்த பீரியடில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிஃபார்ம்ஸும், அதாவது 19th century தான் நிறைய ரிஃபார்ம்ஸும் நடந்துச்சு, நிறைய ரிவைவலும் நடந்துச்சு. அதே மாதிரி இன்டெலெக்சுவல் டிஸ்கோர்ஸ் நிறைய சயின்டிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பீரியடில் திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அது அது மாதிரி திங்க் பண்ண ஆரம்பித்த உடனே அது என்னவா ரிசல்ட் ஆச்சு? டிசைர்டு ஃபார், ஆக்சுவலாக ட்ரிவன் பை த டிசையர் ஃபார். இது மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பித்தது எங்கே கொண்டு போய், அதாவது அது எதை நோக்கி போச்சு அப்படின்னா சோஷியல் ப்ராக்ரஸ். அவங்க எங்கெங்கெல்லாம் ரிஃபார்ம் கொண்டு வரணும்னு நினச்சாங்க? சொசைட்டியில் ரிஃபார்ம் கொண்டு வரணும்னு நினச்சாங்க. அப்போ சொசைட்டி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்ரஸ் ஆகுது. எஜுகேஷனில் ரிஃபார்ம் கொண்டு வரணும்னு நினச்சாங்க, எஜுகேஷனல் ப்ராக்ரஸ். இந்தியன் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னு நினச்சாங்க, அதனால் கல்ச்சுரல் ப்ராக்ரஸ். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக 19th and early 20th century நடந்த ரிஃபார்ம்ஸ், ரிவைவல், இன்டெலெக்சுவல் டிஸ்கோர்ஸ் நம்மளை எங்கே கொண்டு போய் விட்டது? சோஷியல் ப்ராக்ரஸ், எஜுகேஷனல் ப்ராக்ரஸ் அண்டு எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் இந்தியன் கல்ச்சரில் கொண்டு போய் விட்டுச்சு. சரி, ஸோ நான் அதை டேபிளாக பிரிச்சிருக்கேன். ஆக்சுவலாக கம்பேரிசன் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் மீன்ஸ் பேராகிராஃப் வைஸில் எழுதுறதுக்கு பதிலாக நாம் எப்படி எழுதுகிறோம்? ஸோ 19th century ரினைசன்ஸ் அது எப்படி நேஷனல் ஐடென்டிட்டியாக மாறுச்சு? ஃபஸ்ட் பாயிண்ட் சோஷியல் ரிஃபார்ம்ஸ்.
Social reforms like Rajaram Mohan Roy, Ishwar Chandra Vidyasagar advocated for social equity, women's right and women's education for all. ஸோ ஆக்சுவலாக நமக்கு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைனியரின் விமன்ஸ் ரைட்ஸ், அபாலிஷன் ஆஃப் அபாலிஷன் ஆஃப் சதி அண்ட் அபாலிஷன் ஆஃப் விடோ ரீமேரேஜ், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து அட்வொகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து விமன்ஸ் ரைட்ஸ், எஜுகேஷன்ஸ், சோஷியல் ஈக்விட்டி இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. மீன்ஸ் இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அது எப்படி ஒரு நேஷன் ஐடென்டிட்டியாக மாறுச்சு? These reforms helped to fostering a sense of solidarity, shared value among the Indians, contributing to the formation of national identity rooted in principle of fairness and inclusivity. ஸோ கடைசி ரெண்டு வார்த்தை தான் முக்கியம், ஃபேர்னஸ் அண்ட் இன்க்ளூசிவிட்டி. ஆக்சுவலாக இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட சாலிடாரிட்டி மீன்ஸ் எல்லாம் ஒன்றா யூனியனாக இருக்கிறதுக்கு, யூனிட்டியாக இருக்கிறதுக்கும், அதே மாதிரி அவங்களோட வேல்யூஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்க்ளூசிவிட்டி, அதாவது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ விமன்ஸையும் இன்க்ளூட் பண்ணுறோம். சொசைட்டியை வந்து பார்த்திங்கன்னா எல்லா லெவல் ஆஃப் சோஷியல் ஈக்குவாலிட்டி, ஸோ எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேஷனல் ஐடென்டிட்டியாக மாறுறதுக்கு 19th செஞ்சுரியில் ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சோஷியல் ஈக்குவாலிட்டி, உமன்ஸ் ரைட்ஸை பற்றி பேசினது தான் வந்து பேஸாக அமைஞ்சது. நிறைய லீடர்ஸ் பேசியிருப்பாங்க, பட் இவங்க வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருந்ததுனால நம்ம அவங்கள மென்ஷன் பண்ணுறோம். Leaders like Dadabhai Naoroji, Balagangadhar Tilak and Arvind Ghosh advocated for rights of the Indians and played a crucial role in independent movement. ஆக்சுவலாக இவங்க வந்து எதுக்காக போராடினாங்க? ஃப்ரீடம்காக போராடினாங்க. ஃப்ரீடம்ங்கிறது என்னது? ரைட்ஸ். ஸோ ரைட்ஸுக்காக அவங்க போராடினது அது வந்து நமக்கு வந்து என்னவா ரிசல்ட் ஆச்சு? இண்டிபெண்டன்ட் மூமெண்ட்டாக ரிசல்ட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 19th செஞ்சுரியில் இது எப்படி லிங்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். திஸ் ப்ரமோஷன் கலெக்டிவ் ஐடென்டிட்டி சென்டர்ட் அரவுண்ட் ஐடியா ஆஃப் அன் இண்டிபெண்டன்ஸ். அதாவது எல்லாரும் சேர்ந்து எதுக்காக போராடினாங்க? இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடினாங்க. இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது? எல்லாருக்கும் ஒரு விஷயம் தேவை, மீன்ஸ் அப்போது அவங்க எல்லாருமே சேர்ந்து போராடுறாங்க. யூனிட்டி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை டிமாண்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் ஒன்று கூடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, திஸ் ப்ரமோட் த கலெக்டிவ் ஐடென்டிட்டி, அதாவது கலெக்டிவ் ஐடென்டிட்டியை வந்து ப்ரமோட் பண்ணுது. அண்ட் ஐடியா ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவையும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகுது. அண்ட் யூனிஃபைடு இந்தியா, ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போராடணும் அப்படிங்கிறதையுமே அது வந்து நமக்கு சொல்லி கொடுத்துச்சு. மோட்டிவேட்டிங் பீப்புள் டு கம் டுகெதர் ஃபார் காமன் காஸ், இதுதான் முக்கியம். இப்போது இங்கே வந்து இண்டிபெண்டன்ஸ் காமன் காஸாக இருந்துச்சு. அப்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து இண்டிபெண்டன்ஸ் கேட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடுறாங்களா? சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம். ஸோ எல்லாருக்கும் அது தேவைப்பட்டது. ஸோ அது வந்து எதுக்காக? கல்ச்சரை, ஜல்லிக்கட்டு வேணுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. அதை வந்து நம்ம கல்ச்சரை வந்து திரும்ப மீட்டு எடுக்கணும். ஸோ அந்த கல்ச்சரை மீட்டு எடுக்கிறதுக்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. ஸோ எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த கல்ச்சர் மீட் எடுக்கிறதுக்காக போராடினாங்க. அதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ கல்ச்சரை வந்து ஒரு காமன் காஸ். ஸோ காமன் காஸ் வந்து என்னது? நம்ம கல்ச்சரை வந்து ரிவைவ் பண்ணணும், சேஃப்கார்ட் பண்ணணும். ஸோ அப்போ எல்லாரும் ஒன்று சேரணும். அப்போ இதுக்கு முன்னாடி தாதாபாய் நவ்ரோஜி, பாலகங்காதர் திலக், அரவிந்தோ கோஷ் எல்லாமே இண்டிபெண்டன்ஸுங்கிறது ஒரு காமன் காசாக இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம அட்வொகேட் பண்ணும்போது அப்போ அதுக்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. அப்போ அங்கேயும் ஒன்று சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம நேஷனல் ஐடென்டிட்டி எப்படி மாறிச்சு? அப்போ அவங்க நமக்கு சொல்லி கொடுத்தது தான் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒன்று சேரணும் நாம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துச்சு. Third point, Tagore founded Shantiniketan paintings by Bengal School of Art. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா தாகூர் வந்து ஆர்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேசிச்சார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சாந்தினிகேதன் இன்றைக்கி இருக்கிற யூனிவர்சிட்டி, பெரிய யூனிவர்சிட்டி ஃபவுண்டரே அவர் தான். ஸோ அதில் வந்து பெயிண்டிங்ஸையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெயிண்டிங்ஸு, போயம்ஸு, இந்த மாதிரி எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸையுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணுறதுல தாகூர் வந்து ரொம்பவே சிக்னிஃபிகண்ட் ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். இது வந்து 19th செஞ்சுரியில். அது எப்படி நேஷனல் ஐடென்டிட்டியாக மாறுச்சு? நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கல்ச்சரையும் நம்மளோட யூனிக்னஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ த ஆர்ட் ஆஃப் ஃபோஸ்டரிங் அ சென்ஸ் ஆஃப் கல்ச்சுரல் ப்ரைடு அண்ட் ஹெல்ப்டு டு ஃபோர்ஜிங் த ஷேர்டு ஐடென்டிட்டி ரூட்டட் இன் ரிச் டைவர்சிட்டி அண்ட் யூனிக்னஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர்.
ஸோ நம்மளோட யூனிக்னஸ் என்னது, டைவர்சிட்டியாகவும் இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடென்டிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர்ட் ஐடென்டிட்டியாக இருக்குது. ஸோ யாருமே பர்டிகுலராக ஒருத்தரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி இருக்காது. ஸோ இது வந்து எங்கேருந்து வந்திருக்கு, இது வந்து நம்ம இப்போ ஃபாலோ நேஷன் ஐடென்டிட்டியாகவே இருக்குது நம்ம யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிறது. ஸோ இதோட ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ தாகூரே வந்து தாகூர் அவரோட யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் டைவர்சிஃபைடாக இருக்கிற ஆர்ட் ஃபார்ம்ஸை வந்து ஒன்றா வச்சுருக்கும் போது அது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம ஐடென்டிட்டி எடுத்துக்கிறோம். எஃபர்ட்ஸ் வேர் மேட் பை ப்ரமோட் மாடர்ன் எஜுகேஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ் இன்ஸ்டிடியூஷன் தட் இம்பார்ட்டட் போத் வெஸ்டர்ன் அண்ட் இந்தியன் நாலேஜ். இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் கல்கட்டா யூனிவர்சிட்டி அண்ட் அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி played a significant role in this regard. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபோர்த், எஜுகேஷன். ஸோ ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 18th and 19th சென்ச்சுரியில் மாடர்ன் எஜுகேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்தோம். ஸோ வெஸ்டர்ன் எஜுகேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் எஃபர்ட்ஸ் எடுத்தோம், அதே டைமில் இந்தியன் நாலேஜை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் எஃபர்ட்ஸ் எடுத்தோம். ஸோ கல்கட்டா யூனிவர்சிட்டி, அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணாங்க. ஏன்னா அப்போ வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது நிறைய அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீச்சபிளாக காமன் மேனுக்கு ரீச் ஆகிற ஒரு பாயிண்ட்டாக இல்லை. அப்போவே வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் நாலேஜும் இருக்கணும், அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடர்ன் எஜுகேஷனையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற 2 பாயிண்ட்டையுமே வந்து நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் நம்ம கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அதே தான் இப்போ எப்படி அது நேஷனல் ஐடென்டிட்டியாக மாறிச்சு, மாடர்ன் எஜுகேஷனையும் ஸ்ப்ரெட் பண்ணோம், அதே டைமில் நம்ம ட்ரெடிஷ்னல் நாலேஜையும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி கொண்டு போகணும், கல்ச்சுரல் ஐடென்டிட்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுக்கு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ். இப்போ வந்து நம்ம ஆயுஷ் அப்படிங்கிறது வேதிக் பீரியடில் இருந்த ஆயுர்வேதா, யுனானி அந்த மாதிரி மெடிக்கல் சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ரிவைவ் பண்ணி நம்ம இப்போ வந்து கொண்டு போய் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ரிவைவல் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதே டைமில் நம்ம ஹேண்ட் இன் ஹேண்டாக மாடர்ன் மெடிக்கல் சிஸ்டத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. அது வந்து நேஷனல் ஐடென்டிட்டியாக மாறி இப்படி இந்த மாதிரி நேஷனல் ஐடென்டிட்டியாக மாறி இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ரிலீஜியஸ் ஹார்மனி. ஸோ அப்போ இருந்த லீடர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஜியஸ் ஹார்மனி, அதாவது இருக்கிறதுலே பெரிய இஷ்யூ வந்து ஹிந்து முஸ்லீம் டிவைட். ஸோ அப்போது எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுலையுமே நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்தாங்க லீடர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னாலையுமே ஒரு இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரமோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது அப்போ மீன்ஸ் அந்த பீரியடில் வந்து ரிவைவல் ஆஃப் வேதிக் ட்ரெடிஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த யூனிட்டியை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக நம்ம ஹிஸ்ட்ரியை நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனல் பாயிண்ட் வந்து விமன்ஸ் எஜுகேஷன், விமன்ஸ் ரைட்ஸ் அண்ட் சோஷியல் ஈக்குவாலிட்டி. இது எல்லாத்தையுமே மீன்ஸ் 18th century 19th centuryலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய லீடர்ஸ் வந்து எடுத்து பேசினாங்க. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், காந்தி. ஸோ எல்லாருமே பேசினாங்க. எல்லா லீடர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விமன்ஸ் எஜுகேஷனை பற்றியும் விமன்ஸ் ரைட்ஸை பற்றியும் பேசினாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ரோல் ஆஃப் விமன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விமன்ஸோட எஜுகேஷன் சொசைட்டி சோஷியல் லெவல்லையும் எஜுகேஷன் லெவல்லையும் விமன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெவலப் ஆகிறதுக்கு கவர்மெண்ட்ஸ் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விமன் பிரைம் மினிஸ்டரும் இருந்திருக்காங்க, விமன் பிரசிடெண்ட்டும் இருந்திருக்காங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் நவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமன் ட்ரைபிள் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஏன் நம்ம இந்த இடத்துல ரொம்ப பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறோன்னா, கண்ட்ரீஸ் லைக் USA ரொம்ப டெவலப்டு நம்ம சிவிலைஸ்டுன்னு சொல்கிற கண்ட்ரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வரையுமே அவங்க வந்து விமன் பிரசிடெண்ட்டோ இல்லை அதாவது டாப் மோஸ்ட் பொசிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விமன்ஸை கொண்டு போய் பிளேஸ் பண்ணலை. ஆனால் அவங்க வந்து ஈக்குவாலிட்டி, டெமோக்ரஸி நாங்கள் தான் ஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நம்ம இந்திரா காந்தி மேடம் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கியிருக்கோம். ஸோ அட் ப்ரெசென்ட் திரௌபதி முர்மு மேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரைபல் விமன். ஸோ அப்போது ரெப்ரசன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விமன்ஸுக்கு வந்து நல்லாவே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எங்கேருந்து ரூட் ஆச்சு, நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்போது விமனோட ரைட்ஸ்க்காக நாம் அட்வொகேட் பண்ணும்போது அவங்களோட ரெப்ரசன்டேஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரோஜினி நாயுடு இந்த மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அதாவது அந்த இடத்துல நம்ம அப்போ பிளேஸ் பண்ணதுனால அது ஃபர்தராக ஃப்யூச்சரில் விமன்ஸ் ரெப்ரசன்டேஷன் எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படின்னு ஒரு நேஷனல் ஐடென்டிட்டி வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ கன்க்ளூஷன், the Indian Renaissance was not just a cultural and intellectual awakening, it was forging a national identity, a collective consciousness that
recognized a strength of unity, diversity and indomitable spirit of India. ஸோ இட்ஸ் லைக் சம்திங் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்தியன் ரெனைசன்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் சும்மா கல்ச்சுரல் லெவலில் மட்டும் கிடையாது, அதாவது இன்டலெக்சுவலாகவும் நம்ம வந்து கொண்டு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இந்தியன் ரெனைசன்ஸ் அப்படிங்கிறதே நேஷனல் ஐடென்டிட்டியாக நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். யூனிட்டி, ஸ்ட்ரென்த் ஆஃப் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியை காட்டுறோம். அதாவது அது ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டாமினபிள் ஸ்பிரிட் ஆஃப் இந்தியா, அதாவது ஸ்பிரிட் ஆஃப் இந்தியா வந்து தூக்கி காட்டுது. ஸோ இப்போ இதை சொன்னது வந்து யார் அப்படின்னா ஸ்ரீ வெங்கையா நாயுடு, ஃபார்மர் வைஸ் பிரசிடெண்ட். ஸோ இதை நம்ம கன்க்ளூஷன் பண்ணி முடிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இது லைக் கம்பேரிசன் தான். ஸோ ஆக்சுவலாக இது நான் கம்பேரிசன் அப்படிங்கிறது நான் ட்ரை பண்ண மெத்தட். நீங்கள் வந்து இதை பேராகிராஃபாகவும் எழுதலாம், பட் கம்பேர் பண்ணி எழுதும் போது அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மாக இந்தியன் ரெனைசன்ஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸை தான் இந்தியன் ரெனைசன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து எப்படி வந்து நேஷ்னல் ஐடென்டிட்டியாக மாறிச்சு அப்படின்னா, ராஜா ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி கன்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி சோஷியல் ரிஃபார்ம்ஸ், சோஷியல் ஈக்குவாலிட்டி, விமன்ஸ் ரைட்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அது ஆக்சுவலாக இப்போ வந்து அது நேஷனல் ஐடென்டிட்டி அப்படி மாறிச்சு. ஸோ நம்ம வந்து இன்க்ளூசிவிட்டியை ப்ரமோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்டு வேல்யூ ஆஃப் இந்தியன்ஸ், அதுக்கடுத்து வந்து தாதாபாய் நவ்ரோஜி, பாலகங்காதர் திலக், இவங்க எல்லாமே ரைட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸை வந்து இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட்டில் கொண்டு போய் சேர்த்துனாங்க. ஒரு காமன் காஸ்னால் எல்லோரும் ஒன்று சேரணும்னு சொன்னாங்க. அதுவே தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது ஒரு காமன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடுறாங்க. ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் தாகூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர், டைவர்சிட்டி, இது எல்லாத்தையுமே ரிச் டைவர்சிட்டி, யூனிக்னஸை வந்து இந்தியன் கல்ச்சரில் வந்து நம்ம ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம். மாடர்ன் எஜுகேஷன், நம்ம அப்போ மாடர்ன் எஜுகேஷனுக்கும் அப்போ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் போராடணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் எஜுகேஷனுக்கும் போராடணும். ஸோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ மாடர்ன் எஜுகேஷனும் இருக்குது, ட்ரெடிஷ்னல் எஜுகேஷனும் நம்ம ரிவைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் ஹார்மனி அப்போ ப்ரமோட் பண்ணோம். இப்போயுமே நம்ம ரிலீஜியஸ் ஹார்மனியை தான் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற கான்செப்டே நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். ஸோ விமன் எஜுகேஷன், விமன் ரைட்ஸ், சோஷியல் ஈக்குவாலிட்டியை பற்றி பேசணும். இப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரெனைசான்ஸை வந்து நம்ம நேஷனல் ஐடென்டிட்டி எப்படி மாறுச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான சம்மரி. ஓகேங்களா? தேங்க்யூ.